இந்த தேர்தல் நமக்கு இன்னொரு முடிவை உணர்த்த போகுது. போன தேர்தல் வரைக்கும் பணம் ஆதிக்கம் செலுத்தியது. இந்த தேர்தல்ல பண ஆதிக்கம் என்பது பணம் 2 கட்சி கொடுத்தாலும் வாங்குவாங்க. மக்கள் எந்த பக்கத்துல பட்டன் அடிக்கிறதுங்கிறத மனசுல இருக்கக்கூடிய பட்டனை தான் அடிப்பாங்க. அதெல்லாம் தான் இது உணர்த்துது அரசியல்வாதிகள். நீங்க கனிமொழி கிட்ட போய் ஒருத்தங்க கேள்வி கேட்க முடியுமா? கனிமொழி அப்படின்னு நினைப்போம். நீங்க சிஎம் ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு சார். எத்தனை ஒத்திகை பார்த்திருப்பாங்க. நீங்க என்ன பேசணும், என்ன பேச போறீங்க, சிஎம் என்ன சொல்லுவார், பதிலு எல்லாமே எங்க உட்காரணும், எந்த அளவு கையை உயர்த்தணும், ஆமா எல்லாமே சொல்லிருப்பாங்க. அந்த மனுஷன் 7.5% இடஒதுக்கீட்டுல என் பொண்ணு படிக்கிறான்னு கேஷுவலா சொல்றாரு. மக்கள் அரசியல்வாதிகளை பிரமிப்பா பார்த்த காலம் மாதிரி இந்த மொபைல்கள் பெருகுனதுனால நீங்க இன்னைக்கு ஏதோ ஒண்ணு பார்க்கும்போது சீமான் எங்கேயோ பேசியிருக்கிறது தெரியுது, அது எங்கேயோ தெரியுது. விஜய் வீட்டுக்குள்ள டிவி பிட்டு வெளியே வராரு, ஸ்டாலின் ஸ்கீம்ஸ்கள் வெளியே வராரு, எடப்பாடி எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை சொல்லி வராரு. சோ எல்லாருமே மக்கள் மத்தியில யாரையும் பார்த்த பிரமிப்பு போயிருச்சு. நீங்க முன்னாடி ஒரு பிரமிப்பு இருக்கும்ல சார், எப்பயாதான் டிவி நியூஸ்ல வருவாங்க, அரசியல்வாதிகள் வருவாங்க, அவங்க மேல ஒரு மதிப்பு அதிகமா இருக்கும். இன்னைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்களே, அவங்களே நேரடியா பேசுறாங்க. டிவிக்கு லைவ் அதுல தானே ஓடுது. சோ மக்களுக்கு அரசியல்வாதிகளின் மீதான பிரமிப்பு போய்விட்டது. அது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன்.